என்னப்பா ஏதாச்சும் ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஒரு ஆளுக்கு ஏதாச்சும் கொடுங்க. இந்தப்பா 10 ரூபா கண்ணாடி இருக்கு தரவா? தாங்க. இந்தப்பா. சரி ஓகே. ஏய் ஏன்டா இவ்வளவு சந்தோஷமா வர? டேய் ஸ்கூல் லீவ் விட்டாங்களா அதனால தான் சந்தோஷமா வரேன். டேய் ஸ்கூல் ஒன்றும் சும்மா ஊர் சுற்றுறதுக்குலாம் லீவ் இல்லை, படிக்கிறதுக்கும் இந்த மார்க்கங்கள் கற்றுக்கவும் தொழுகிறக்கும் இங்கே பார்த்தியா இப்போ நீ தொழுவுறியே அந்த தொழுவ அல்லாஹ் வந்து தொழுவ வைக்கிறான். என்னை தொழுவ போகிற சைத்தான் வருவான். நீ சைத்தான் நம்ம உடம்புக்குள்ள பூந்துருவான். டேய் என்னடா தொழுகன்ட்டு தொழுகலாம் என்ன அல்லாட்ட நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போய் டிவி பாருங்க. இங்கே பாருங்க இப்போ டிவி பாருங்க. அப்படியே பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஃபோன் நோண்டுறீங்களே அந்த ஃபோனில் வந்து இப்போ நீங்கள் ஃபோனே பார்க்குறீங்க, நமக்கு ஒன் பாத்ரூம் வராது, பசிக்காது, நம்ம யார் போகிறாங்கன்னு தெரியாது, அந்த ஃபோனில் ஐக்கியமாயிடும். அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் வந்து அம்மா கூப்பிட்டா கூட அம்மா இருப்பா கொஞ்சம் ஃபோன் பார்த்துரும் அப்படி சொல்லலாமா? அது மாதிரி அவங்க அம்மா என்னம்மா அப்படின்னா அம்மா மேட்ட தாய் தானே நம்மளை பெற்று வளர்த்தாங்க. பெரியவங்களே அப்படி மரியாதைலாம் பேசணுமே. இந்த மாதிரி இப்போ அண்ணன் யாராவது வராங்க, இப்போ ஷைத்தான் வரான், ஷைத்தான் நம்ம உடம்புக்குள்ள பூந்தோடனே கொஞ்ச நேரம் டீ பாடுறான். அப்படி பார்க்கும்போது தொழுவே நம்ம விட்டா நம்ம என்ன பண்ணோம், அல்லாஹ்க்கு கோவம் வரும். ஏண்டா அப்புறம் மறுமை நாளில் வந்து பார்ப்போம். ஐயோ நம்மலாம் யோசித்து பார்ப்போம். மறுமை நாளில் மயக்கத்தில் ஐயோ எல்லாம் நம்ம மூளைக்கு ஏறும். ஐயோ நம்மளாம் இப்படி பண்ணுமே துருணுமே பொய் சொன்னோமே ஐயோ அப்படி நடக்கும்போது அப்போ என்ன ஆகும், அல்லாஹ் என்ன பண்ணுவான், சரி பொய் சொல்லலாமே அது நம்ம மண்டைக்கு ஏறும், சைட்டை ஏற்றி விட்டுருவான். இந்த அல்லாஹ் நான் நல்லதாயா அல்லாஹ் செஞ்சேன், என்ன வேணா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுடுங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சொர்க்கத்தில் வந்து இல்லை அங்கே இருந்து டிவி வரும், டிவியில் நம்மளே பார்ப்போம். இது நம்ம தானே. அப்புறம் வந்து இப்படி பொய் சொல்கிறீங்களே, பொய் சொல்கிறது அல்லாஹ் வந்து இங்கே பாங்க அல்லாஹ் நமக்கு எங்கே இருக்கானே தெரியாது. இந்த அல்லாஹ் 7வது வானத்தில் அர்ஷின் மீது இருக்கான், அமைஞ்சிருக்கான். அப்படி இருக்கிற எல்லாம் வந்து நம்ம 7வது வானம் தானே இருக்காங்க, எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா அல்லாஹ் மேலே இருந்து பார்ப்பான். நம்ம கண்ணுக்கு யாரும் தெரியாது, இன்னொரு வானம் இருக்கு, அந்த வானம் மறைச்சி வச்சிருக்கோம், யாரும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ வந்து அல்லாஹ் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கான். அப்புறம் வந்து சைத்தான் சொல்கிறான், இந்த கண்ணு மூக்கு காது வாய் இந்த மாதிரி 2 காது கேட்கறதுக்கு, ஒரு கண்ணு பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி அல்லாஹ் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்க்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த வந்து ஃபர்ஸ்ட்டு தொழுகணும். அப்போ சைத்தான் என்ன பண்ணுவான், அல்லாஹ் நான் என் வழிக்கு இருக்கு, நான் அவங்கள பசங்களை வழி எடுப்பேன், அவங்க என் குழந்தைங்களாம் என் பேச்சை தான் கேட்பாங்க, பேச்சை கேட்க மாட்டேங்கன்னா அல்லாஹ்க்கும் சைத்தான்